வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பய உணர்வு ஏற்பட்டுருச்சு. அதுதான் உண்மைங்க. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது. 70 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, 80 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, நமக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காதா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காதா? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்போ இது சரியா இருக்குமா? கட் ஆஃப் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகாதா? இதுக்கான டீடைல்டு அனலைசிஸ் இந்த வீடியோ. அப்போ பொதுவாக இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் 70 மார்க் 80 மார்க் எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? ஆல் இண்டியா ரேங்கை கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஆல் இண்டியா ரேங்கை கம்பேர் பண்ணும்போது பெற்றோர்களும் குழந்தைகளும் புரிஞ்சுக்குங்க, ஆல் இண்டியா ரிசர்வேஷன் பாலிசி வேற. ஓபிசிக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கு, எஸ்சி எஸ்டிக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் இருக்கு, 50% ஓப்பன் கேட்டகரி இருக்கு. தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி வேற. பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன் இருக்கு. அப்போ இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதான் டிசைட் பண்ண போகுதுங்க. பட் நம்ம பொதுவாக இப்போ சொல்லக்கூடிய கட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் என்ன மார்க் வாங்கியிருந்தாங்க, இந்த வருஷம் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, அப்போ எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்றோம். பட் இதில் எல்லா ஸ்டேட் மாணவர்களும் ஒருவேளை ராஜஸ்தானில் நல்லா பண்ணியிருக்கலாம், மத்திய பிரதேசம் நல்லா பண்ணியிருக்கலாம், மகாராஷ்டிராவில் பண்ணியிருக்கலாம், டெல்லியில் பண்ணியிருக்கலாம், ஒரிசாவில் பண்ணியிருக்கலாம். பட் தமிழக மாணவர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். ஒருவேளை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வந்தால் தெரியும். அப்போ இந்த சுச்சுவேஷனில் இவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படாதீங்க. இது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் அனலைசிஸ் ப்ரூஃபோட உங்களுக்கு தரேன். 2022 என்ன நிகழ்வு ஏற்பட்டது, அதில் என்ன கட் ஆஃப் சேஞ்சஸ் இருந்தது, ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும், கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணம்? பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட், நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷம் டைம் கிடைச்சது. பயாலஜி, ஈஸி எல்லா சப்ஜெக்டும் ஓரளவுக்கு அட்டன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருந்ததுனால கட் ஆஃப் அதிகமாகும் அப்படிங்கிறது உண்மை. பட் எவ்வளவு அதிகமாகும் அப்படிங்கிறதுல தான் இந்த ஒரு டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் வரலாம். அப்போ 26,512 ஆல் இண்டியா ரேங்க் கம்பேர் பண்ணும்போது 2023 604 மார்க்கும் 2024 654 50 மார்க் அதிகமாகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குதுங்க. 40,520 ரேங்க் 582 638 60 மார்க் அதிகமாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். 66,135 ரேங்க் 547 613 + 70 70 மார்க் கூடுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. 99,847 509 584 + 75 1,11,577 497 மார்க் 574 இந்த வருஷம் 77 மார்க் அதிகமாகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். 1,39,952 1,40,000 வச்சுட்டா கூட 470 551 + 81 2,40,748 393 479 + 86. அப்போ இவ்வளவு கட் ஆஃப் சேஞ்சஸ் வருமா? இதை பேஸ் பண்ணி தான் பெற்றோர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. பட் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி பாருங்க? ஆல் இண்டியா ரேங்க். ஆல் இண்டியா ரேங்க் அப்படிங்கிறது ரிசர்வேஷன் இல்லாமல், அப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலும் ரிசர்வேஷன் இருக்கு. தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் பாலிசி வேற. ஒருவேளை தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அது தெரியாதுங்க. ஒன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வரணும், இல்லைனா தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வரக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தமிழக தரவரிசை பட்டியல் வந்தால் தான் தெரியுங்க. பட் இதே மாதிரி சுச்சுவேஷன் 2022 ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதுக்கான டீட்டெயில்டு அனலைசிஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ 2022 நான் ஒரு வீடியோ போடுறோம், இந்த மாதிரி அனலைசிஸ் எடுக்கிறேன். 2021 ரேங்கை மார்க் பார்க்குறேன், கம்பேர் பண்ணுறேன். 7,555 ரேங்க் 633 636 3 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம். இதே கம்பேரிசன் 16,039 607 611 + 4 அப்போ 4 மார்க் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பேஸ்ட் ஆன் ஆல் இண்டியா ரேங்க். 25,424 586 590 + 4 ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி 4 மார்க் அதிகமாகிற மாதிரி ஒரு தோற்றம். 53,858 539 542 + 3
இந்த 539 அப்படிங்கிறது தான் 21 பிசியனுடைய கட் ஆஃப் மார்க். பிசியனுடைய கட் ஆஃப் மார்க். ஆனால் அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 542 கட் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். 80,000 505 505 நோ சேஞ்ச். 80,000ல ஒரு மாற்றங்கள் இல்லை. 97,747 485 482 டிகிரிஸ் ஆகுது. ஆனால் ரியலாக என்ன நடந்தது? தமிழக மாணவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆல் இண்டியா பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இல்லை. அப்போ ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரியிலும் கட் ஆஃப் 10 மார்க் குறைஞ்சது. ஆனால் நானே வீடியோ போட்டிருந்தேன், கட் ஆஃப் மார்ஜினலாக 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். அந்த வீடியோக்கு நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த ஆல் இண்டியா ரேங்க் அனலைசிஸ் பண்ணது தவறு அப்படின்னு எனக்கு எப்போ புரிஞ்சுது அப்படின்னா, இந்த நம்மளுடைய தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தவறு, அப்படி ஒரு தவறான அனலைசிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத புரிஞ்சுதுங்க. அப்போ இந்த சுச்சுவேஷனில் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். பட் தமிழ்நாடு பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு அவ்வளோ இன்க்ரீஸ் வரும். பட் இந்த ஆல் இண்டியா ரேங்க் அனலைசிஸ் அப்படிங்கிறது வேற மாநிலத்தில், லைக் ராஜஸ்தான்லேயோ டெல்லியிலையோ மகாராஷ்டிராலேயோ ஒரிசாலேயோ தெலுங்கானாலேயோ வேற மாநிலத்தில் கூட, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலத்தில் கூட மாணவர்களோட பர்ஃபார்மன்ஸ் மாறி இருக்கலாம். அப்போ அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு வந்துட வேண்டாம். பட் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது உண்மை. பட் எவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த 50 60 70 75 எல்லாம் இல்லாமல் நம்மளுடைய அனலைசிஸ் படி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 40 மார்க்லேருந்து 50 மார்க்குள்ள நமக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். அதுவும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் நமக்கு குறையுங்க. ஏன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் என்ன, எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது, அது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் பொறுத்து இருக்க போகுதுங்க. அப்போது கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில கேட்டகரியில் 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு சில கேட்டகரியில். ஸோ கட் ஆஃப் வேரியேஷன் இஸ் நாட் ஓன்லி அ பர்டிகுலர் கம்யூனிட்டி. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்தும் மாறும். ஸோ கட் ஆஃப் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு 30 மார்க்லேருந்து 50 மார்க் வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு கம்யூனிட்டி பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் இந்த சேஞ்சஸ் இருக்கும். அப்போ கட் ஆஃப் அப்படிங்கிறது 30 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம், 40 இன்க்ரீஸ் ஆகலாம், 45 இன்க்ரீஸ் ஆகலாம், 50 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ நம்மளுடைய அனாலிசிஸ் படி மேக்சிமம் ஒரு 50 மார்க் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு உத்தேசமா நம்ம சொல்றோம். பட் இதுவும் மாற்றம் இருக்கும், இதுவும் மாற்றம் இருக்கும். இது ஒரு அனலைசிஸ், இது ஒரு அனலைசிஸ். லாஸ்ட் இயர் எந்த மாதிரி இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்தது, அப்போ அந்த அனலைசிஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டீடைல்டு கம்பேரிசன் கொடுத்துருக்கோம். அப்போ மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப பயப்பட வேண்டாங்க. கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில கேட்டகரியில் 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு சில கேட்டகரியில் 40 இன்க்ரீஸ் ஆகலாம், ஒரு சில கேட்டகரியில் 50 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்தும் இந்த கட் ஆஃப்ல மாற்றங்கள் இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து மாற்றங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அனலைசிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.